வந்து ஒரு சில காரியங்கள் நம்ம குடும்பங்களில் நடக்கிறதை குறித்து மனிதர்கள் நாம் அறியாமல் இருப்போம். ஆனால் தேவன் வந்து அக்கிரமத்தை விசாரிக்கிறவர். 3ஆம் 4ஆம் தலைமுறை இன்னைக்கு அவர் நமக்காக வந்து பலியாகிறதுனால இன்னைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், சாபங்களை எல்லாத்தையும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் சிலுவையிலே எடுத்து போட்டார். அது விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது அவங்க மேல பலிக்கும். விசுவாசிக்காவிட்டால் இந்த சாபத்தின் தாக்கம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். பிள்ளைகள் விசுவாசித்தார்களால் அதிலிருந்து வெளியே வர முடியும். அந்த மனுஷனும் விசுவாசித்தானா அவனுக்கு சாபத்திலிருந்து விடுதலை வர முடியும். ஆனால் அவங்க விசுவாசம் இல்லாத போது, தேவனை நேசிக்காத போது, தேவனை சேவிக்காத போது அந்த சாபங்கள் அவங்க குடும்பத்தையும் பரம்பரையும் பாதிக்கும். என்னவென்று சொன்னால், இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்கிறோம். அந்த பெற்ற பிள்ளை, பிரசவத்தில் பெற்ற பிள்ளைக்காக அவன் உபவாசம் இருந்து 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கண்ணீரோட கேட்டான். அந்த அப்படியும் பிள்ளை செத்து போனது. அவனுடைய குடும்பத்தில் இவன் செய்த பாவத்தை இவன் மறைவிடங்களை செய்தான். ஆண்டவர் சொன்னார், அது உன்னுடைய மகனே, உன்னுடைய உங்க இதுல நீ அந்தரங்கத்தில் செய்த பாவத்தை வெளியரங்கமாய் செய்வான். அவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக மறுமனையாட்டிகள், தகப்பனுடைய மறுமனையாட்டிகள் இடத்துல பிரவேசித்து பாவம் செய்தான். அப்சுலம் வந்து செத்தான். அவனுடைய மூத்த மகன் இதே பாவத்தின் நிமித்தமாக அவன் கொலை செய்யப்பட்டான். இப்படி அவனுக்கு குடும்பத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், திரும்ப ஒரு மகன் அப்படி கொலை செய்யப்பட்டான். இந்த பாவங்களின் மொத்தமாக 4 பிள்ளைகளை அவன் வந்து பலி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அவன் ராஜ்யபாரத்தை இழக்க வேண்டியதாக இருந்தது. அவனு அந்த பழைய பாட்டில் தேவனுக்கு வேற வழி கிடையாது. நியாயப்பிரமாணத்தை அவர் வந்து நிறைவேற்ற வேண்டும். அதனால அவர் வந்து அடித்து அவனுக்கு ஜீவனை தான் அவனுக்கு மிச்சம் விட்டு வைத்தார்.